எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா ஃபுல் மூன் ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து என்ன நெக்ஸ்ட், என்ன உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பயல் 1 க்ரீன் கலர் ஸ்டார் அண்ட் பயல் 2 வந்து எல்லோ கலர் ஸ்டார். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக எது தோணுதோ அது அவங்களோட பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள் பயல் 1 அண்ட் பயல் 2. ஓகே, பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுடைய ரீடிங். ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன நெக்ஸ்ட், எது வந்து உங்களை தேடி வரப்போகுது. ஹை ப்ரீஸ்டஸ், ஸ்டார், வாவ். எக்ஸ்பெக்ட் பண்ணால் குட் நியூஸுங்க. சிலருக்கு வந்து இது மேரேஜாக இருக்கலாம், சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், சிலர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரீயூனியன் செப்ரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது. இல்லை வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட ஒரு சான்சஸ் ரீயூனியன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலர் வந்து இங்கே ஒரு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட விஷயம் சொல்லலாம். ஏன்னா இங்கே ஸ்டார் வந்திருக்கு. அது வந்து சிலருக்கு உங்கள் ஏஜ் வைஸ் படி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு லேண்டாக இருக்கலாம், இல்லை வீடாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், இல்லை சொத்தாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் ரொம்ப நாளாக அதுக்குரிய வெயிட்டிங் நீங்கள் இருந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. மினிமம் 3 monthsக்குள்ளே உங்களுக்கு வந்து அது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஓகே, ஸோ இந்த கோட் பார்த்தலாம். ஸோ ஆல்ரெடி இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப நாளாக இதுக்கு வந்து ஒரு போராடிட்டுருக்கீங்க. அதுக்குரிய ஒரு உழைப்பாக இருக்கலாம், இல்லை அது அந்த விஷயத்துக்காக ரொம்ப ஒரு மைண்டில் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ 4 of cups அண்ட் ஹை ப்ரீஸ்டஸ் வரும்போது அதுக்குரிய ஒரு நிலையான ஒரு கொஸ்டின், இல்லை அதுக்குரிய ஆன்சர் உங்களுக்கு வந்து கிடைக்கல. அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி இப்போ இருந்தாலும் இது 3 monthsக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. கிங் ஆஃப் கப்ஸ். எஸ், நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஸ்டெபிலிட்டி அது வந்து சிலருக்கு ஒர்க்கில், சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஆசைப்பட்ட விஷயங்கள். ஸோ 4 of cupஸில் இருக்கிற விஷயம் 4 of pentaclesஸாக உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேபிள் லைஃப், ஸ்டெபிலிட்டி, உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு சந்தோஷம், க்ரோத், ஒரு மணி வைஸில் இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு சேவிங்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஓவரால் தெரியுது. ஸோ ஓவரால் ரொம்ப ரொம்ப நல்ல விதமான கோட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். The Emperor, 5 of Wands. எஸ், இது வந்து ஒரு பார்ட்னராக, உங்களுடைய பார்ட்னராக இருந்தாங்க அப்படின்னா சில விஷயங்கள் ஒரு இது பண்ணிட்டு தான் வரப்போகிறாங்க. அதாவது வந்து அதில் வந்து ஸ்ட்ரகிள் இருந்திருக்கலாம் அந்த சிச்சுவேஷனில். அதெல்லாம் தாண்டி உங்களை ஒரு மீட் பண்ணுறதுக்கு, இல்லை வந்து பேசுகிறதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பர்சனும் உங்களை வந்து நினச்சிட்டு இருக்காங்க, இந்த மெமரிஸ் இருக்குது. சிலருக்கு வந்து இது சொத்து அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் இந்த ஸ்ட்ரகிள் அப்படின்றது வந்து மீறி தான் இந்த உங்களுக்கு கையில் கிடைக்கிற வேண்டிய விஷயங்கள் கிடைக்க போகுது. ஸோ அதுவும் இந்த 3 monthsக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சிலருக்கு வந்து ஒரு சிஸ்டர் பிரதருடைய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு சுமூகமான ஒரு ஆன்சர் அவங்கக்கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓவரால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய கோட்ஸ். சிலருக்கு வந்து வேலை வந்து புது ஒரு ஜாப் சரவுண்ட்ஸ், ஆல்ரெடி இருக்கிற இடத்துல வந்து ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு சரவுண்ட்ஸ் பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு புது வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ ஓவரால் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பயல் 2 இந்த எல்லோ கலர் ஸ்டார் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் போயிடலாம். ஸோ உங்களுக்குரிய ரீடிங், உங்களுக்கு வந்து என்ன நெக்ஸ்ட், என்ன உங்களை வந்து தேடி வரப்போகுது. ஸோ உங்களுக்குரிய கார்ட்ஸ் பார்த்துடலாம்.
பேஜ் ஆஃப் கப்ஸ், மூன், இப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கிற விஷயங்கள், ஓகே, விட்டு போன விஷயங்கள், புரியாத விஷயங்கள், அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. மேபி அதில் வந்து ஒரு இப்போ கன்ஃபியூஷன் இருக்கலாம், பட் அதுக்கு வந்து ஒரு ஒரு ரிலீஃப் அப்படின்றது ஆக போகிறீங்க. எஸ், சம் இம்பேலன்ஸ் இருந்தாலும் அதில் ஒரு பேலன்ஸ் கொண்டு வர போகிறீங்க. உங்களுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பில், உங்களுடைய பென்டக்கிள்ஸில், உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பில், அதே மாதிரி வந்து உங்களுடைய மணி விஷயத்தில், உங்களுடைய ஒர்க் சிச்சுவேஷன் கூட அது இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அமைச்சிக்க போகிறீங்க, ஒரு நியூ சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. சில விஷயங்கள் விட்டு போன விஷயங்கள் நீங்கள் வந்து கேர் பண்ண போகிறதில்ல. நீங்கள் வந்து ஒரு எம்ப்ரெஸ்ஸாக ஒரு ஒரு உங்களுடைய கிளாரிட்டி தான் தெரியுது. உங்களுடைய லைஃப்பில் இனிமேல் நீங்கள் எதை வந்து ஃபாலோ பண்ணணும், எதை தேடி வந்து நீங்கள் போகணும், உங்களுக்கு எது வந்து கை கொடுத்துட்ருக்கு, எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உங்களை வந்து ஒரு வேல்யூ பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்களுடைய கான்செப்ட் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எது வந்து விருப்பமோ அதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதில் வந்து ஃபுல் ஒரு எனர்ஜி கொடுக்க போகிறீங்க. சம் சிச்சுவேஷன் நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன பாயிண்ட்டு தான். ஸோ அது வந்து கப் சைடில் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒர்க்கில் இருக்கலாம், சிலருக்கு ஃபேமிலியில். அது வந்து பெருசாக எனக்கு தெரியல, ப்ராப்ளம் இருக்குது. பட் வந்து அது ஒரு அதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி சொல்யூஷன் கிடைக்க போகுது. இல்லை அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு நியூ ஸ்டெப் அப்படின்றது, அதாவது உங்களுக்காக வேண்டி ஒரு பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், உங்களுடைய க்ரோத் சொல்லலாம், இல்லை உங்களுடைய ஒரு ஒர்க்கிங், இல்லை படிப்பு, இல்லை வந்து ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு, இல்லை அதெல்லாம் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த தைரியம் வந்திருக்கலாம். இல்லை அதை வந்து ஒரு மீறி சில விஷயங்கள் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒரு டைமிங் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி நிறைய விஷயம் இந்த பாஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய ஒரு வரப்போகிற விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்கள் உங்களுடைய எனர்ஜி வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்றது வந்து முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு வெறுப்பு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கலாம். இல்லை வந்து முழு மனசோடு நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு கொடுத்துக்காமல் இருந்திருக்கலாம். பட் ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உங்கள் லைஃப்பில் வந்து எதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், எதை வந்து டேக் கேர் பண்ணணும், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எதில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங், உங்கள் லைஃப்பில் ஒரு க்ரோத்க்குரிய விஷயங்கள். அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் சிலருக்கு வந்து ரீயூனியன், சிலருக்கு வந்து அந்த ஒரு சொல்யூஷன், சிலருக்கு வந்து ஒரு அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிறது. ஓகே, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் நெகட்டிவ்லேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு குட் நியூஸ், ஒரு சம்திங், ஒரு பாசிட்டிவ் ஒரு வே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.